ஹலோ வேல்டு ஃபார் எவர். நம்மளுடைய நடுச்செவி, அதாவது காதுல பாத்தீங்கன்னா 3 செவி இருக்கும். புறச்செவி, நடுச்செவி, அகச்செவி அப்படின்னு சொல்லி 3 செவிப்பறைகள் இருக்கும். இந்த செவிப்பறைக்குள்ள இந்த நடு செவிக்குள்ள 3 சிற்றெலும்பு இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம உடம்புலயே மிக சின்ன எலும்பு இந்த காது பகுதியில தான் இருக்கும். சோ அந்த 3 எலும்போட பேரு மேலஸ், இன்கஸ், ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 எலும்பு இங்கதான் இருக்கு. சோ ஏன்னா அன்னைக்கு நம்ம ஆக்சியல் ஸ்கெல்டன், அதாவது நம்மளுடைய எலும்பு மண்டலத்துல ஆக்சியல் ஸ்கெல்டன் மட்டும் பத்தி பார்த்தோம். அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் பார்க்கல. சோ அதாவது இணையுறுப்பு சட்டகத்தை பார்க்கல. சோ இன்னைக்கு இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல நம்ம உடம்புல மிக நீளமான எலும்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை எலும்பு. சோ இதுதான் நம்ம உடம்புலயே மிக பெரிய எலும்பு எது நீளமான எலும்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொடை பகுதியில உள்ள அந்த எலும்பு தான் ரொம்ப நீளமா இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா 3 பகுதி இருக்கும். ஒன்னு டிபியா, பிபுலா, டார்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 எலும்பு நம்ம தொடை எலும்புல இருக்கும். சோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முழங்கால் பகுதி கிட்ட இணைக்கக்கூடிய அந்த மூட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எலும்பு பாத்தீங்கன்னா பட்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெல்விக் ரீஜியன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுப்பு வளையம். சோ இடுப்பு எலும்பை சுத்தி தான் நம்மளுடைய மெயின் ஆர்கன்ஸ், அதாவது நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. அதாவது கிட்னி இருக்கு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், அதாவது இனப்பெருக்க மண்டலம். சோ அது எல்லாமே அந்த பெல்விக் ரீஜியனை சுத்தி தான் அமைஞ்சிருக்கும். சோ அங்க பாத்தீங்கன்னா காக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 எலும்புகளால் ஆனதான் அந்த பெல்விக் ரீஜியன். சோ ஒவ்வொரு காக்கஸுமே பாத்தீங்கன்னா இலியம், இஸ்கியம், பூப்பெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 எலும்புகள் இருக்கும். சோ இந்த 3 எலும்புகளுமே தொடைப்பகுதியில ஜாயிண்ட் ஆகும். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு குழி போன்ற அமைப்பு காணப்படும் அந்த இடத்துல. சோ அந்த குழியோட பேர் பாத்தீங்கன்னா அசிட்டபுலம் அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த குழியோட நேம். சோ இந்த எலும்பு தொடை எலும்பும் பெல்விக் ரீஜியனும் இணையிற இடத்துல இந்த இலியம், இஸ்கியம், பூப்பெலும்பு இது 3மே இருக்கு. சோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடியில அடல்ட் ஹியூமன் பாடியில 206 எலும்புகள் இருக்கும். சோ அதே ஒரு குழந்தையா இருக்கும்போது 300 எலும்புகள் கிட்ட இருக்கும். சோ அது எல்லாமே குருத்தெலும்புகள் மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கடுத்து அது அடல்ட்டா மாறும்போது ஃபுல்லா எலும்பு அந்த அளவுக்கு கம்மியாகும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா நடுச்செவி பகுதியில நம்ம கேட்கக்கூடிய சத்தம்லாம் கேக்குது பாத்தீங்களா. சோ அதுக்கு அந்த 3 எலும்புமே வேணும். சோ மேலஸ், இன்கஸ், ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 எலும்பும் ரொம்ப முக்கியமான எலும்பு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தொடைப்பகுதியில உள்ள எலும்பை பத்தி நம்ம பேசிருக்கோம். சோ இதுல என்ன சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்கெல்டன் மனித உடம்புல உள்ள இந்த எலும்பு மண்டலத்தை பத்தின ஒரு சில அவேர்னஸான ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த வீடியோல. ஏன்னா இந்த எலும்புகள் எல்லாமே கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்ரிக்ஸ் எல்லாம் ஆனது. சோ அதனால கால்சியம் சத்துக்கள், பாஸ்பரஸ் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய எலும்புகளுக்கு. சோ இதுல சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே பாய்.